ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் போட்டு தக்காளி குழம்பு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க. பெரிய வெங்காயம் சின்னதாக இருக்கு இல்லைங்களா, அதில் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளி ஒரு 4 சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. முருங்கைக்காய் 2, உருளைக்கிழங்கு 1ங்க. இந்த ஸ்பூன் கணக்கில் ஒரு ஸ்பூன் 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் வந்து மல்லித்தூளுங்க. தனி மிளகாய்த்தூள், தனி மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நம்ம இப்போ சமையல் ஆரம்பிக்க போகிறோம். சட்டியில் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக சோம்பு வந்து தூள் பண்ணது போட்டுக்கலாம். இது பொன்னிறமாக வந்தோடனே பாருங்கள், வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வதங்கினா போதுங்க. வெங்காயமும் தக்காளியும் கண்ணாடி பதத்தில் வதங்கிருச்சுங்க வெங்காயம். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ வந்து குழம்பு பொடியை போட்டு ஒரு 2 செகண்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ அரிசி கழுவுன 2வது தண்ணிங்க. அந்த பாருங்கள், 2வது தண்ணியில் குழம்பு வச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கரப்பான் வராதுன்னு அம்மா சொல்லுவாங்க. குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் அதே மாதிரி வைங்க. இப்போ நமக்கு குழம்புக்கு தேவையான அளவு வச்சுக்கலாங்க. நான் 2 பேருக்கு செய்கிறேன், ஆனால் 4 பேர் சாப்பிட்லாம். இந்த குழம்பு நல்லா கொதிச்சோடனே நம்ம காய் போட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்க்கலாம். சால்ட்டு போடாதீங்க. சால்ட்டு போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்காது. கல் உப்பு போட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சோடனே காய் போட்டுக்கலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ உருளைக்கிழங்கும் முருங்காயும் இதில் போட்டுக்கலாம். முருங்காயும் உருளைக்கிழங்கும் இது நல்லா வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும். 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகுங்க. அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். இந்த குழம்புக்குங்க சின்ன தேங்காயில் ஒரு அரை மூடி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், பூண்டு வந்து ஒரு பெரிய பூண்டு 2 பல்லுங்க பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோம்பு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை 3த்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ தேங்காயை ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். அதுக்கு பிறகு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தேங்காய் ஊற்றி 10 நிமிஷம் கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாப்பாடு இந்த 5த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்குங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த குழம்பு வச்சா. இதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கிட்டா வடகம், கருவேப்பிலை சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.